ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ மொதல் ப்ரோமோ பார்த்தாச்சு. செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்களா? இப்போ ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே. அதான் சிம்பிளான ஒரு டாஸ்க், எப்பவுமே போகல. அந்த டாஸ்க்கு பேர் நம்ம அரோரா டாஸ்க்னே வச்சிடலாம் போனேன். ஏன்னா அந்தளவுக்கு டேரெக்டான ஒரு டாஸ்க்கு நான் பார்த்ததே கிடையாது. என்ன டாஸ்க்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு நாள் கடந்தால் போதும்பா. ஒரு நாள் அப்படியே கஷ்டப்பட்டு கடந்து வர சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து இருக்கிற ஆட்களோட பேரை சொல்லுங்கள் அப்படின்னு. இது ஸ்ட்ரைட்டாக அரோரா டாஸ்க்னே சொல்லிட்டு போயிருக்கலாமே. அந்தளவுக்கு இதாகுது, இவ்வளோ நேரடி ஆட்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன். அதேபடி நினச்சபடி எல்லாருமே அரோரா பேர் தான் விடாமல் சொல்லினே இருந்தாங்க. கனி சொன்னாங்க, நிறைய பேர். அவங்க சும்மா இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு அதையும் சபரிலாம் சொன்னார், அவங்களுக்கு இந்த கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியுது. பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேரை கெத்துக்கூடாதுன்னு சைலண்ட்டாக இருக்காங்க. அவ்வளோ யாருக்குமே பேச மாட்டாங்க. நம்மளுக்கே பார்த்தாலே தெரியும். கடந்த முன்னாடி கூட அப்பப்போ அரோரா தெரிஞ்சாங்க. இப்போ இந்த கடந்த 2 வாரமாக சுத்தமாக ஆளே காணும். நேற்று வேறு துஷரா வெளில போனதுக்கு ஒரு சீன்லாம் வேறு போட்டிருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம். அவர் வெளில போகிறதுக்கு காரணமே நீ தானம்மா. இதில் அவர் வேறு சொல்லிட்டு போகிறாரு, வெளில போகும்போது நாங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணணும், அது ஏன் தப்பாக தெரிஞ்சுன்னு வெளில தெரியல அப்படின்னு. ஸோ அதை விடுங்க, நம்ம இப்போ இந்த டாஸ்க்கு வரலாம். ஸோ அதான், இது தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி அவங்களை எழுப்பி விட்டு, உங்களுக்கு இந்த கேம் விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இப்போவே நீங்கள் சொல்லுங்கள், நான் எங்கள் டீம் கிட்ட சொல்லி உங்களுக்கு நான் வெளில அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சா லட்சம் மாதிரியே சொன்னாருங்க. இதை விட டேரெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது. இதுக்கப்புறமாச்சும் இந்த அரோரா திரும்பி இந்த கேம்குள்ளே வராங்களா பார்ப்போம். எப்படியும் அடுத்த வாரம் கன்ஃபார்ம் நாமினேட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வெளில போயிட்டாங்கன்னா அடுத்த வாரம் எந்த கண்டென்ட் கொடுக்கலாம் அவங்க வெளில போயிடுவாங்க. ஸோ தான் அவங்களே எழுதியிருந்தாங்க, அவங்களே தெரியும் ஃபேமு மணிக்காக தான் நான் வந்திருக்கேன்னு. அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றுமே பண்ணாமல் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரணும்? ஸோ அதனால் அடுத்த வாரம் கண்டென்ட் கொடுத்தா தான் இருக்க முடியும். இல்லை ஆல்ரெடி உங்களை நாமினேட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வெளில போக வேண்டிய நிலைமை தான் வந்து சேரும்.